அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சப்ஜி. இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு 2 வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் லைட்டாக நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து 2 வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கணும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம் வெங்காயம் இந்த ரெண்டையும் போட்டு லைட்டாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிரேவியில் இது அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறவு நம்ம கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அப்புறம் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போடுறதை விட ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கஸ்தூரி மேத்தியை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுங்க. கடைசியாக போடுறத விட ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி என்கிட்ட இருந்ததுனால இப்போ சீசனுங்கிறதுனால நான் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது அந்த கிரேவியே டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். அது கூட நீங்கள் சாட்டே பண்ணி வச்ச கேப்சிகம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கிரேவியை. உங்களுக்கு தேவைக்கு தக்கன உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீமி ஸ்ட்ரெச்சரோட இந்த சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷ் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ என்ன ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்லான் ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போடலான்ட்டு இருக்கேன். ஷார்ட்ஸில் போட்டால் கொஞ்சம் வியூஸ் போகுது. லாங் வீடியோனால் வியூஸ் போடலை. நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.